ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். விமின் ஒன் ஷாட் நேம் சண்டியரே, சிட்டி பாய் அண்ட் வில்லேஜ் பாய். வாங்க நம்ம இப்போ விமின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே ஒரு மேரேஜ் இன்விடேஷன், அதில் ஜங் ஹோசாக் வெட்டிங் ஒயன் அந்த மாதிரி போட்டிருக்கு. இதை ஜேஹோப்போட அம்மா பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேஹோப்போட அப்பா இருக்காங்க இல்லையா, அவர் சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு என் தங்கச்சியோட வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஜேஹோப்போட அம்மா, எனக்கும் தான் என் அண்ணியை பார்த்து எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் அவளுக்கு நீ தானே அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவரோட ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணா இல்லையா, அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு அப்படியே ரீச் ஆகிறாங்களா. பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது வீடு. 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. போன உடனேயே வெளியே ஜேஹோப்போட அத்தையும் மாமாவும் நிற்கிறாங்க. அவங்க பார்த்த உடனேயே இவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லையா. அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படியே 4 பேரும் உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஜேஹோப்போட அம்மா, எங்கள் பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு யூனிவர்சிட்டிலாம் முடிஞ்சிருச்சுல, அந்த ஹாப்பியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ட்ரிப் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நாங்கள் போகும்போது அப்படியே வீயை கூட்டிகிட்டு போகலான்ல நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவன் நாளைக்கு தான் வருவான், வேணா நாளைக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? அப்போது இங்கே தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நாங்கள் வச்சுட்டு வந்துடுறோம், நாளைக்கு வந்து கூப்பிட்டுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நைட் இங்கே ஸ்டே பண்ண வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அப்படியே மற்ற இடத்துக்குலாம் வைக்க போகிறாங்க. ஜேஹோப்போட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுமே கூட தான் போகிறாங்க. ஸோ எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆகிடுது, வீட்டுக்குமே வந்துடுறாங்க. தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம வீ இருக்கான் இல்லையா, அவள் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே நம்ம சவுண்டோட வந்துட்டு இருக்கான். மாம் டேட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீயோட பேரண்ட்ஸ் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வீ நோட் பண்ணுறான், ஆமாம் அது யார் அப்படின்னு கேட்குறானா. அவங்க யாருன்னு மறந்துட்டியா, அவங்க தான் உன்னோட அத்தை மாமா. டேட் என்ன சொல்கிறீங்க, மாமோட பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆமாம் அவங்களே தான், ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் இங்கே வர வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறை அங்கேருந்து கிளம்புறானா. அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வருவாங்க, எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. பட் வீ பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக அங்கே வரதே கட்டாயிருக்குமா. அதனால வீக்குமே தெரியாது. வீக்குமே ஆசையாக இருக்கும் அங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு தடவை கூட இவங்க கூட்டிகிட்டும் போனதில்லை, ஒர்க் அது இதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட இங்கே வந்ததில்லை. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க இல்லையா, அதனால் வீக்கு ஒரு கோவம். இப்போ வீயோட அத்தை இருக்காங்களா, அவங்க போய் பேசுகிறாங்க. வீ நீ எங்கள் மேலே கோவமாக இருக்கன்னு தெரியுது, ஆனால் எங்களை மன்னிச்சிடேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக வச்சுட்டு, வீக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டி நீங்கள் தான் என்னை பார்க்க வரவே இல்லையே, உங்களுக்கு தான் என் ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு ஆண்டி ஹக் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை வீ, எங்களுக்கு இங்கே வரணும்னு ஆசை தான். பட் அங்கே நாங்கள் வயல்லலாம் இருக்கோம் இல்லையா, அங்கே நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே அங்கேருந்து சுத்தமாக வரக்கூட முடியாது. ஒரு நாள் வந்துட்டாலும் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நான் உங்களுக்கு கண்ணு தெரிலையா, நான் பிறந்திருக்கேன்ல, என்னை பார்க்க வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ரூம்குள்ளே போகிறான். அப்போது அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கூப்பிடுறாங்க வீணு. ஸோ வீ அப்படியே நிற்கிறான். நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தோம், எங்கள் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீ தான் கோவத்தில் இருக்கானே, ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம வீயோட அம்மா வராங்க. அம்மா என்னெல்லாம் போக முடியாதுமா, எனக்கு அங்கே பிடிக்கல, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு அம்மா வீயை, இங்கே பாரு வீ, அவங்க உன்னை கூட்டிகிட்டு போக ஆசையாக வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க நேற்றே போக வேண்டியது. பாரு ஜேஹோப்புக்கு நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆமாம் இப்போ மட்டும் அவங்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் தெரியலையா, அதை எப்படி விட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறானா. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீயை பார்த்துட்டு உள்ளே வராங்க. வீ உன்னை கூப்பிட்டு போகலான்னு தான் வந்தோம், மன்னிச்சிடு, நாங்கள் இவ்வளோ நாளாக உன்னை பார்க்காம இருந்ததுக்கு சொல்கிறாங்க. வீக்குமே ஒரு மாதிரி மனசு விட்டுருது. ஏன்னா அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்களா, அதனால் அவங்க மாமையும் டாடியும் அப்படியே பார்த்துட்டு சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வீயோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போங்க, நான் ஜேஹோப்போட பர்த்டேக்கு 3 நாள் முன்னாடி வரேன், ஏன்னா எனக்கு இங்கே நிறைய ஒர்க் இருக்குல்ல, இவளும் போயிட்டானா நான் தான் அந்த கம்பெனியெல்லாம் பார்த்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சா, அப்பா தான் அவங்கள அப்படியே வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே, அதான் நம்ம வீயோட அம்மா, அப்புறம் வீயோட அத்தை மாமா, இவங்க 4 பேருமே கிளம்புறாங்க. அப்போ தான் வீயோட ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையா, ஸோ சார்ஜ் போட்டிருக்கான்.
காரில் போக செம்மையாக போர் அடிக்குதா அப்படியே உட்காருவோம். ஆன்ட்டி இருக்காங்களா அவங்க தான் அவங்க ஃபோனை வி கிட்ட கொடுக்குறாங்க. வி அப்படியே அதை வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்கானா. அந்த டைமில் கால் வருது. அதை வி பார்க்குறான். ஆன்ட்டி யாரோ ஜிம்மின்னு கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது யாரோ இல்லை, அவன் தான் என்னோட 2வது பையன், அவனோட பேர் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்களா. பார்த்தீங்களா உங்களால தான் எனக்கு அத்தை பசங்க இருக்காங்க, அவங்க நேம் கூட எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி மறுபடியும் கோச்சிக்கிறானா. இதை பார்த்துட்டு வி வா உங்களை கூப்பிட்டு போய் காமிக்கிறோம், அங்கே இன்னுமே நிறைய இடம்லாம் இருக்குது, சுற்றி பார்க்கவும் நல்லாயிருக்கும் போங்க, இருந்தாலும் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. கரெக்டாக அந்த வில்லேஜுக்குமே ரீச் பண்ணுறாங்க. அவங்க வந்ததுமே அங்கே இருக்க மக்கள்லாம் அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி மரியாதைலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. வி பார்க்குறான், என்னடா இவங்க இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு. அப்போ பார்க்குறான், அங்கிள் ஆன்ட்டி இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் இவ்வளோ நல்லவங்களா, அவங்கள பார்த்துட்டு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க நல்லவங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி உன் அங்கிள் இருக்கார்ல, அவரு தான் இந்த வில்லேஜுக்கே ஹெட்டு மாதிரி. இந்த வில்லேஜில் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க அங்கிள் கிட்ட தான் வந்து நிற்பாங்க. அப்புறம் இந்த வில்லேஜ்லேயே பெரிய வீடுனா அவங்க அங்கிள்து தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. வி பார்க்குறான், ஓ அதனால தான் இவ்வளோ மரியாதையா அப்படின்னு. ஸோ இப்போ கரெக்டாக வீட்டுக்குமே ரீச் ஆகிடுறாங்க. வி போகிறான். போனோடனே ஜேஹோப் தான் அங்கே நிற்கிறானா. வி அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறான். ஜேஹோப் தான் பார்த்துட்டு உள்ளவா வி அப்படின்னு கூப்பிடுறானா. உங்களுக்கு என் நேம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியும், தோ இப்போ தான் உங்கள் அம்மா ஒன்று அப்படி கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு வி உங்களால தான் எனக்கு யாரையுமே தெரில, அம்மா இவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கியே, அந்த ஃபங்க்ஷனோட மெயினே அவர் தான் அப்படின்ற மாதிரி இவரோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வி சிரிச்சுட்டே, ஓ இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறவரா, ஆமாம் இவர் எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் உனக்கு மாமா, நீ மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜேஹோப் பார்க்க, நீ என்னை ஃப்ரெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு நம்ம வியுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் கூட தான் போகிறான். எனக்கு நிறைய இன்விடேஷன் அதெல்லாம் வைக்க வேண்டிய வேலை இருக்குது, உன்னை நான் ஜிம்மின் கூட விடுறேன், நீ ஜிம்மின் கூட இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணா. அப்போது ஜிம்மின் கூட தான் நான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு நீ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் உங்கள் கூட இருக்கணுமே அப்படின்னு வி சொல்கிறானா. அதுக்கு ஜேஹோப் சொல்கிறான், சரி அப்போது என் கூட நீ வரியா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் இன்விடேஷன் வைக்க போகலாம் அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக வரேன் அப்படின்னு வி சொல்கிறான். தென் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜேஹோப் கூட தான் நம்ம வி அந்த இன்விடேஷன்லாம் இருக்கும் இல்லையா, கொடுக்கறதுக்காக போகிற வழியில் அங்கே ஒரு க்ரௌடாக இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் இங்கேயும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆமாம் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் போகிறத அங்கே அந்த க்ரௌடில் நிற்கிற ஒரு பையன் பார்த்துட்றான். டேய் ஜேஹோப் அப்படின்னு கத்துறானா. யாரடா அது, யாரை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கவங்களாம், யார் அது புதுசாக இருக்கான், இந்த பையன் என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ டே ஜேஹோப் அப்படின்னு கத்துனால அந்த பையன் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கானுங்க. அவன் சொல்கிறான், டே எனக்கே தெரிலடா, நானே இப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இப்போ கரெக்டாக இவங்களை கிராஸ் பண்ணி தான் அந்த பைக் போகுது. வி இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி வேண்டா விருப்பாக பார்த்துட்ருக்கான். அந்த பையனுமே யார் அது, நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு அழகான பையனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜேஹோப் இருக்கால, அந்த சைடு திரும்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் வி இருக்கான்ல, வச்ச கண்ணுவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான், ஒரு மாதிரி லுக்கா அவனுமே பார்த்துட்ருக்கான். ஜேஹோப் மிரர் வழியாக பார்க்குறான். வி டக்குன்னு திரும்பிக்கிறான். அப்போது அப்படியே போயிட்டுருக்காங்களா. ஆமாம் யார் அந்த பையன், எவ்வளோ திமிரு இருந்தா உங்களை அப்படி கூப்பிடுவான், நான் இங்கே வரப்போ பார்த்தேன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, ஆனால் இவன் என்ன உங்களை இப்படி எதிர்த்து பேசுகிறான், அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ மறுபடியும் வி பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவன் இருக்கான்ல, வேணும்னு இந்த ஃப்ளையிங் கேஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வம்பெடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து வீக்கு காண்டாகுது. அப்படி டீஸ் பண்ணுறான்ல, அதை ஜேஹோப் கிட்ட சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக இருக்கான். போகிறதுக்கு முன்னாடி டே ஜேஹோப் யாரா அந்த பையன் அப்படின்னு கத்துறானா. அவன் எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம ஜிம்மினுக்கு தான் ஆர்வம் தாங்கலை. சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறானா. போகிறதுக்கு முன்னாடி வாடா நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் இருக்காளா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறான் ஜிமினாவை. அவனுமே அங்கே போகிறான். பார்த்தா அங்கே ஜேஹோப்பு வியும் உள்ளே இருக்காங்க. ஜிமினாவை ஜிமினோட ஃப்ரெண்டாக இருக்காங்களா, அவங்க உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை யாரோ இருக்காங்க, நான் ஏன் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே நின்றுட்டுருக்கான். நம்ம வீ தான் கேட்குறான், எதுக்கு அவன் இவ்வளோ திமிரு காட்டுறான் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கும் சண்டை, அதனால தான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அட்லீஸ்ட் அவனுக்கு ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல, அவங்களுக்கு மேரேஜில் அவன் அப்படி தான் ஓவராக பண்ணுவான், அவனை கண்டுக்காது அப்படின்றாங்களா. என்னை பற்றி என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஆமாம் யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவன் யாருன்னு உனக்கு தெரிலையா அப்படின்னு கேட்குறான். தெரில. அதுக்கு வீ இருக்கால, ஜெஹோப் மாமா நான் யாருன்னு அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றானா.
என்னது? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்படின்ட்டு ஜிமின் வேகமாக உள்ளே வரானா? இப்போ தான் யாரோ வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜேகப் கேட்குறான். நான் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போகிறான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த டேவும் முடியுதா? வீட்டில் தான் இப்போ 3 பேர் இருக்காங்க. நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, அவன் ரூமுக்கு போயிடுறான். வி அப்படியே அவங்க அம்மா கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகப் சொல்கிறான், வி நீ வேணா என்னோட ரூமில் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வி எனக்கு ஓகே தான் அப்படின்றானா. பட் நம்ம ஜிம்மினுக்கு இது பிடிக்கல. இல்லையே அவன் யார் ரூமில் படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு வி திரும்பி ஒரு முறைச்சிட்டு எனக்கு ஒன்றும் உன் கூடலாம் தூங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்றானா. எனக்கு என்ன உன்னை பார்த்து பயம்? இந்த ஊரில் யார் வேணாலும் உன்னை பார்த்து பயப்படலாம். ஆனால் நான் ஒன்றை பார்த்து பயப்பட மாட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. உன் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு இருக்க அவங்க கூட சேர்ந்து. உங்கள் வீட்டில் யாருக்கும் ஹெல்ப்பே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறானா. பாரியா யார் அதை சொல்கிறது? ஆமாம் இவனை யாரும் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவன் என் தங்கச்சி பையன், இவன் வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ தான் ஜிமின் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக கால் மேலே காலை போட்டு ஓ வியா அப்படின்னு கேட்குறான். ஓ வியா ஒன்றும் இல்லை வி அப்படின்றானா. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு ரொம்ப தான். சரி என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறானா. நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும், என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போகிறானா. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஜிமினுக்கு கோவம் வருது. நேராக நம்ம வீட்டுக்கால அவன் ஜேகப்போட ரூமுக்கு தான் போகிறான். அப்போ நம்ம ஜிமின் வேணுக்குன்னே வி பக்கத்தில் போய் நின்றுட்டு என்ன அங்கே போய் தூங்க போறியா? உனக்கு ஒன்று சொல்கிறேன், அங்கே போய் தூங்கினேன்னா சுத்தமாக உனக்கு தூக்கம் வராது. என் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்றாங்களா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்றானா. வீக்கு லைட்டாக பயமாகிடுது. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். சரிவா யாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, கராத்தே அது இது அந்த மாதிரிலாம் கற்றுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் வச்சுருக்கான். இதெல்லாம் வீயுமே பார்க்குறான். உனக்கு உண்மையாலுமே இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் என்ன வேணா ட்ரை பண்ணி கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸில் நிற்கிறானா. இருக்கால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கீழே போடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே கீழே போட்டுடுறான். இப்போது தூங்கணும் இல்லையா, 2 பேர் தூங்கலான்னு போகிறாங்க. பட் தூக்கமே வரல. ஆமாம் உன்னை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். அதுக்கு இருக்கால நான் ஏன் என்னை பற்றி சொல்லணும், என்னை பற்றிலாம் சொல்ல முடியாது அப்படின்றான். ரொம்ப பண்ணுறவி அப்படின்றானா. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்றான். நான் என்ன பண்ணேன்? அதான் போகும்போது எனக்கு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்தல, எதுக்குடா என்னை பார்த்து அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறானா. அதுவா எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அதான் அப்படின்றானா. உனக்கு அறிவு இல்லையா, எப்படி என்னை பார்த்தோன்னே பிடிக்கும் உனக்கு, நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறான். இதில் என்ன இருக்குது, நீ என் மாமா பையன் தானே, ஸோ எந்த தப்பும் இல்லை அப்படின்றானா. ஆனால் நீ என்ன என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்போ தூங்கு அப்படின்றான். ஸோ 2 பேர் தூங்கிடுறாங்க. தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேஹூப் இருக்கான் இல்லையா, அப்படியே மற்ற இடத்துக்குலாம் போகிறான். அப்போ வியை கூப்பிடுறான் வரியான்னு. வி இருக்கான்ல, இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, ஏன்னா நேற்று ஃபுல்லாக அலைஞ்சல, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்போது சரி ஜிம்மின் நீ வியை பார்த்துக்கோ, வீக்கு என்ன தேவைனாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் பார்க்குறான். பட் அப்படியே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக்கை எடுக்கிறானா. அதுக்குள்ளே வி இருக்கான்ல வேகமாக வந்து ஜிம்மினாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா குழந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை நான் உன் அண்ணன்ட்ட சொன்னேன் தான், உன் அண்ணன் கூட போனால் எனக்கு லைட்டாக போர் அடிக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஜாலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறானா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கா, அங்கெல்லாம் சத்தியமாக கூப்பிட்டு போக மாட்டேன், அவனுங்க வச்சே கலாய்ச்சிருவானுங்க, நம்ம வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம வீர்க்கால ஓகே மாமா அப்படின்றானா. என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறானா. அதானே நீ எனக்கு மாமா தானே, அதான் அப்படி கூப்பிட்டேன். நீ அப்படி கூப்பிடு, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் நம்ம ஜிம்மின் தான் பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறான். வி பார்க்குற அந்த இடம்லாம் அழகாக இருக்கா, அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஜிம்மின் கிட்ட சொல்கிறான், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன், இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அந்த மாதிரி தான் அதில் தான் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றானா. சரி வா நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீக் அவ்வளோ சந்தோஷமாக்கிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த இப்படி பார்க்குறான்ல, அதனால நான் இங்கே குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறானா. கண்டிப்பாக போ, ஆனால் மீன் கடிச்சா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றான். மீன்லாம் கடிக்குமா, சும்மா சொன்னேன் போ போ அப்படின்றானா. நீயே என் கூட வாயேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க குளிக்கிறதுக்காக. உள்ளே இறங்கலாங்கும்போது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறானுங்களா. ஜிம்மின் பார்க்குறான், டேய் நீங்கள் எப்படா இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதுவா நாங்கள் அப்படியே சும்மா நின்று பேசிகிட்டு இருந்தோமா, அந்த டைமில் யாரோ ஒருத்தன் போகிற மாதிரி இருந்துச்சு, நேற்று ஒரு பையன் உங்கள் அண்ணா கூட உட்காந்து போனால, அவன் கூட அழகாக இருந்தானே, அந்த பையன் மாதிரி பார்த்தோமா உன் பின்னாடி யாரையோ, அதனால தான். சரி நீ எப்படி இங்கே தான் வந்திருப்பேன்னு தெரியும், அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்றாங்க.
செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று யாருன்னே தெரியாமல் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது அவன் என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. டே என்னடா இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கோவம் வருது. அவனெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, அவன் ஒன்றும் க்யூட்டாலாம் இல்லை, அவன் என்ன மூஞ்சி பார்த்தா க்யூட் மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. வீக்கு ஹர்ட் ஆகிருது. நினச்சிக்கிறான் நம்ம அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவங்க இவனை க்யூட்டுன்னு சொல்கிறது இவனுக்கு பிடிக்கல, அதனால் அப்படி சொல்கிறான். வீக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, நான் உண்மையாலுமே நல்லாவே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அவனுக்கே டவுட் வருது. சரி இதுக்கு மேலே போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறான். பட் நம்ம வீக்கில் அப்படியே நடுங்குது, ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா தண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்தது கூட இல்லை. ஸோ இப்படி தான் இறங்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் கையை தான் பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். ஜிமினுமே உள்ளே போகிறானா, பின்னாடியே வீயும் போகிறான். லைட்டாக வீக்கு பயமாக இருக்குது, சொன்னாலையா மீன்லாம் கடிச்சிரும்ன்ட்டு, அதனால அப்படியே இருக்கான். அப்போது கரெக்டாக ஒரு கல் இருக்கா, அதில் ஸ்லிப் ஆகி விழ போகிறானா. டக்குன்னு ஜிமின் பிடிச்சிடுறான். 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேத்துக்கு சிரிப்பு வந்துடுது. மேலே எழுந்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போது நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவனை கூப்பிடுறான், இங்கே வா வான்னு சொல்லி. என்ன அப்படின்னு கேட்குறானா. இங்கே பாரு அந்த மீன் அழகாக இருக்கு அப்படின்றானா. அது உனக்கு பிடிச்சி தரட்டா அப்படின்றான். இல்லை இல்லை வேணாம் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றான். அங்கிட்ட திரும்பிட்டு இருக்க டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் க்ளோஸில் நிற்கிறானா. அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சிக்கன் வாங்காம. 2 பேரும் அப்படியே ஐ கான்டெக்டில் இருக்காங்களா. இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. சரி கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு வீயை கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்களா. அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இவதான் என்னோட அத்தை பையன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுக்குறான். எல்லாத்துக்குமே வீயை பிடிச்சிருது, ஏன்னா அப்படி க்யூட்டாக இருக்கான் இல்லையா, அதனால. அது மட்டும் இல்லாமல் வீ அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நம்ம ஜிம்மி இருக்கால, அவன் தான். இங்கே பாருங்க, எவனாவது இவன்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவங்கள அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போகிறானா. இதை பார்க்க வீக்கு பிடிச்சிருது. அப்போது 2 பேரும் அப்படி தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் கேட்குறான், உண்மையாலுமே நான் க்யூட்டாக இல்லையா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜிம்மின் அவனோட 2 கையையும் கன்னத்தில் வச்சுட்டு, உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கியா, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ இவ்வளோ க்யூட்டாக இருந்தனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உனக்கு கரெக்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் உன்னை நான் ஃப்ளோட் பண்ண முடியாதுல்ல, சைட் அடிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது, அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. இதுக்கப்புறம் அப்படியே 3 டேஸ் போகுது. இப்போ சண்டே ஆகுது, எல்லாருமே ஜாலியாக வீட்டில் இருக்காங்க. அப்போ தான் ஜிம்மின்னு என் கூட நீ வரியா வெளியா அப்படின்னு கூப்பிடுறான். கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதான் அந்த இடத்த மறுபடியும் சுற்றி காமிச்சிட்ருக்கான் வேறு சைட்லாம். அப்போ போகிற வர எல்லாமே நம்ம ஜிம்மினாவே வம்பிழுத்துட்ருக்காங்க. ஜிம்மின் இப்போல்லாம் எங்கள் கூடயே இல்லை, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூடயே சுற்றுற அப்படின்றாங்களா. பார்க்குறான், என்னடா சொல்கிறீங்க, அதான் பின்னாடி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்ருக்கானுங்க. ஜிமின் இருக்கான்ல, இறங்கிப்போ அப்படியே ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கன்னத்துலேயே அடிச்சிடுறான். பார்க்குறான், எதுக்கு இப்போ அவனை அடித்தேன்னு. அவன் சும்மா நம்மளுக்கு எனக்கு கோவம் வராதா, நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் நான் அப்படி தான். அப்போ நீ என்னையும் அடிப்பியா அப்படின்னு கேட்குறானா. உன்னை போய் நான் எப்படி அடிப்பேன் சொல்லு அப்படின்றான். மறுபடியும் வீக்கு ஷை ஆகுது. இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா, நம்ம ஜிமின் இருக்கான்ல, கூட்டு போகிறனால எல்லாம் வம்பிழுக்கிறாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கிளம்பி போகிறானா. எழுந்து பார்க்குறான், ஜிம்மினை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடுறான், வீடு ஃபுல்லாக தேடுறான், எல்லாத்துட்டையும் கேட்குறான். ஜேகப்கிட்டையும் போகிறான். அவன் முன்னாடியே கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. ஸோ போய் அங்கிட்டலாம் உட்காரான். எந்த இடத்துல உட்காந்தாலும் ஜிம்மின் ஞாபகம் தான் வருது. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். சண்டியரே சண்டியரே கண்ணு பட்ட உங்க மேலே உண்டியில் நிற்கிறேனே கண்டு கொள்ளுங்க, அந்தியில் சந்தியில் அங்கே அங்கே உங்கள் முகம் வந்து வந்து வாட்டுதுன்னா வாட்ட சொல்லுங்க, ஒரு மாதிரி தான் உன்னை என்ன பார்க்குதையா, கண்ணுக்காது மூக்கு வச்சு கண்டபடி பேசுதையா, கவலை இல்லை காற்றுல விடும் பதில சொல்லு. ஸோ அப்படியே இதுக்கப்புறம் அப்படியே போகுதா. நம்ம ஜேஹோப்புக்கு நாளைக்கு மறுநாள் மேரேஜு. இதனால் ஜிம்மினுக்குமே நிறைய வேலை இருக்குது. அப்படியே எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. கண்டுக்கவே மாட்றானா ஜிம்மின். பார்க்குறான், என்னடா இவன் நம்மளுக்கு கண்டுக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கரெக்டாக ஜிம்மினோட ஃப்ரெண்டுமே வராங்க. ஓய் க்யூட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. நம்ம இருக்கான்ல, அவன் தான் திரும்பி பார்க்குறான். ஒன்னதான் அப்படின்றானா. என்னவா அப்படின்னு கேட்குறான். ஜிமினா எங்கே அப்படின்னு கேட்குறானா. அவன் மேலே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு மாதிரி இருக்குது, எல்லாமே பேசுகிறாங்க, அவன் மட்டும் பேசலையே அப்படின்னு.
இதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வீக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் வரான். "அங்கிள் எங்கே வீயை காணோம்?" அப்படின்னு கேட்குறான். வீயும் கிட்ட சொல்லலையா? இல்லையே, அங்கே போனதுலேருந்து ஃபோன் பக்கம் வரானா என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான், அவங்க மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அங்கிள் நீங்கள் போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ வேணா வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனா நான் உடனே வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். தென் இப்போ அப்படியே இவங்களுமே இங்கே வந்துடுறாங்க. அப்போ இருக்கான் இல்லையா, டல்லா உட்காந்துருக்கான். அந்த டைமில் ஜேஹோப் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக வியோட அப்பா வராங்களா. இதை ஜேஹோப் பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வா கூப்பிடலாம் அப்படின்னு போகிறான். பார்த்தா பார்த்துடுறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ பக்கத்தில் பார்த்தா ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறயா, இன்னும் சந்தோஷமாகிடுது. ஸோ போய் ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இதை நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு மேலேருந்து சொல்லிட்டு இருக்கான். டே எங்கே பாடுறா, யாரையோ போய் ஹக் பண்ணுறான் அப்படி மாதிரி சொல்கிறான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எட்டி பார்க்குறான். பார்த்தா இப்படி இருக்கிறாங்களா. ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. ஒரு மாதிரி கோவத்தில் நிற்கிறான். இதை ஜிமினோட ஃப்ரெண்டு நோட் பண்ணுறான். என்னடா ஆச்சு அப்படின்றானா. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்றான். என்னாச்சு? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன்கிட்ட சொல்ல முடியல. அவனுக்கு என்னை பிடிக்குமான்னு தெரில. நான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்றானா. டேய் அதெல்லாம் யோசிக்காத, டக்குன்னு போய் சொல்லிடு. அங்கே பார்த்தியா, அவன் பார்க்குற பார்வையை பாரு, பார்த்தா ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரியா பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதனால ஜிம்மினுக்கு பக்குன்னு ஆகுது. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறானா. வந்துட்டுருக்காங்க. ஜேஹோப் தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இருக்கவங்கள்ட்டலாம் இன்ட்ரூவ் பண்ணுறான். நம்ம ஜிமின் மேலேருந்து கீழே வரான். இப்போ சுத்தமாக ஜிமினை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஸோ இப்போது ஜேஹோப்பு இவங்க எல்லாமே சேர்ந்து மாடியில் இருக்காங்க. அந்த டைமில் இருக்கான்ல, அவன் தான் ஃப்ரெண்டை அப்படியே கீழே கூப்பிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்துட்டு ஜேஹோப்பு இவனை முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்களா, அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன? எனக்கு ஜிம்னாவை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்றானா. இங்கே அந்த ஃப்ரெண்டுக்கு தூக்கி ஓடுது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஆனால் பயமாக இருக்குது, அவன்கிட்ட சொல்ல பயமாக இருக்குது, நான் இப்போ என்ன தப்பாக நினச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றானா. இப்போ கரெக்டாக ஜிம்மின் வரான். ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு போகிறான் ரெண்டு பேர்த்தையும். வீயுமே பார்க்குற ஒரு மாதிரி சேடா. இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். வீராப்பு பேசினா விரட்டு என்ன, வீட்டுக்குள்ள உருவம் வரட்டுது, அடங்காத காளைய போல் அடி மனசு, அதனையும் உன்னெனப்பில் அடங்குது, ஈசனை போனா பறந்து வெளிச்சத்தை தேட, ஈசனை போல் நீ எடுத்து உன்னுலையில் போட, சிறகோடி பறந்தாலும் சிறு பொழுது உன சேராச, வேற என்ன பேச, சண்டியரே கண்ணு போட்டவங்க மேலே முண்டியில் அடிக்கிறேனே கண்டு கொள்ளுங்க. நின்றுட்டே போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் வீயோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த இடத்துல நின்றுட்டு தான் இருக்கான். ஜிமினுமே மேலே தான் இருக்கானா. கிட்ட போயிட்டு பக்கத்தில் போகிறான். அப்படியே நம்ம நகர்ந்து போகிற மாதிரி இருக்கா. ஜிமின் வீயோட கையை பிடிக்கிறான். என்னை விடு அப்படின்றானா. எதுக்கு இப்போ என்னை விட்டு நீ விலகி போகிற அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நான் உன்னை விட்டு விலகி போனேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உண்மையை சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. வீக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா வீக்குமே அவன் மேலே இருக்கும் இல்லையா. பட் இவன் இப்படி சொல்லது கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஜெமின் நினச்சிக்கிறான் உனக்கு நம்ம பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பாட்டு கீழே இறங்கி போயிடுறான். அதே ஷாக்லேயே நின்றுட்டுருக்கான். இந்த இப்போ ஜிம்மினும் போகிறானா. அதுக்கப்புறம் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்குமே வேலை வந்துடுது. இப்போது வீயோட ஃப்ரெண்டு தான் வீக்கிட்ட வரான். என்னடாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவனுமே கீழே போயிடுறான். தென் இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் தான் நம்ம ஜிம்மின் இருக்கால, குளிக்கலான்ட்டு போகிறான். பார்த்தா அங்கே நிற்கிறான். ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். என்ன அப்படின்னு ஜிம்மின் கேட்கும்போது, எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு தெரியுமா, நான் ஷாக் ஆனதுக்கு ரீசனே நான் சொல்ல வந்ததை நீ சொல்லிட்ட, அதனால தான் எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு ஜிம்மின் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம ஜிம்மினுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறான். இங்கே தான் ஷைனஸ் தாங்கலை. இப்போ அப்படியே வீட்டில் இருக்காங்களா. நான் ஃப்ரெண்டு தான் வரான். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறான். நான் லவ்வை சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறானா. இங்கே நான் அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிறது. இப்போ அப்படியே நம்ம ஜேஹோப்புக்கும் மேரேஜ் முடியுது. மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம்மின் இருக்கான் இல்லையா,
வியும் அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா அவனுக்குமே வி மேலே லவ்வு. அவன் வி கிட்ட விடவே மாட்டேங்கிறானா ஜிமினாவை. இதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு வி கிட்ட சொல்கிறான், அவன்கிட்ட நீ சேராத, அவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் உன்னை பார்க்குற விதமே எனக்கு சரியில்லை, பிடிக்கல அப்படின்றானா. அப்படிலாம் பேசாத, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வி கோவப்படுறான். பட் இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக வி கிட்ட சொல்கிறான், எனக்குமே உன்னை பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் நீ என்ன இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் நீ இப்போ அந்த பையனை லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானுமே உன்னை லவ் பண்ணுறேன் வி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். விக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஜிம்மின்னு சொன்னான் இல்லையா, ஸோ அதனால் கஷ்டமாயிருதா. அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. வி இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் தப்பு, ஒரு பையனை பண்ணி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. விக்கு கோவம் வருது. அப்போ நீ பண்ணால் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அமைதியாக இருக்கான். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் பண்ண போகிறேன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதை எல்லாத்தையுமே வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுடுறாங்க. ஸோ செம்ம பிரச்சனையாகுது. ஜிமின் இருக்கான் இல்லையா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு வி தான் வேணும் அப்படின்னு ஜிமின் அம்மா அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. ஜிமினா அடிக்கிறாங்க, பிளட் வருதான். அப்போது வி பார்க்குறான், என்னால் தானே அப்படின்ற மாதிரி. ஜிமின் பார்க்குறான், என்னை விட்டு மட்டும் போகாது அப்படின்றானா. விக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஜிமின் சொல்கிறான், எனக்கு என்ன ஆனாலும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டான், எனக்கு அவன் தான் முக்கியம், அவன் எனக்கு வேணும் அப்படின்றானா. அதுமாரி இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் உடம்புல இருக்கிற வெட்டோ தழும்பும் உனக்கே உனக்காக, நான் பல ஒரு மனைகிட்ட மோதிட்டு வந்தேன், உனக்கே உனக்காக, நான் பல ஒரு ரவுடிய பார்த்துட்டு வந்தேன், உனக்கே உனக்காக, அது உனக்கே உனக்காக. இந்த வெட்டு குத்து கதையில என்கிட்ட வந்து மோதி பார்க்க சொல்ல உங்க அண்ணக்கார வருவது பழைய கதை. நான் எகிரி அடிச்சா படுத்துக்குவ, அவ கண்ணுல கண்ணீர் வந்தா என் இதயத்தில் ரத்த வடியும், அவ கண்ணுல கண்ணீர் வந்தா என் இதயத்தில் ரத்த வடியும். ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்களா. வி அழப்போகிறான். அந்த இடத்துல ஜிமின் வேகமாக ஓடி வந்து, எனக்கு யாரும் தேவையில்ல, எனக்கு வி தான் வேணும், வி உனக்கு நான் ஓகேவா, நீ என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. வி எதுவுமே யோசிக்கலை, மூணு மட்டும் தலையாட்டிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிக்கிறான். அம்மா அப்பாக்கெல்லாம் சரி கோவம் வருது. ஜேஹோப்மே அந்த இடத்துல இருக்கான். ஜேஹோப் கேட்குறான், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அண்ணா நீ எதுவும் பேசாத, எனக்கு இது கரெக்டு தான், உனக்கு பிடிச்ச லைஃப் நீ தேர்ந்தெடுத்துட்டல, அதே மாதிரி தான் எனக்கு இவன் பிடிக்கும், இதுதான் எனக்கான லைஃப், யார் நடுவில் வந்தாலும் உங்களை அவ்வளோதான், ஏன் எனக்கு யாருமே தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறானா. வி பார்க்குறான். வியோட அம்மா அப்பா கேட்குறாங்க, வி வந்துரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அவன் வேணும், முன்னாடி தான் வந்தோடனே புதுசில் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஜிம்மின் என்ட்ரி ஆயிருப்பான்ல, அப்போ கூட யார் யாருன்னு கேட்டுட்டு இருப்பானே, அந்த டைமில் தான் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, ஜிம்மினோட அம்மா அப்பா, நீ மட்டும் பொண்ணாக இருந்தனா என் பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் வி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வி சொல்கிறான், ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க, எங்களுக்கு ஆசையை காட்டினதுன்னு இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, இதான் நாங்கள் இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லையா விட்டுருங்க, இனிமேல் அவன் மேலே கையை வச்சிங்க உங்களை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ வி மிரட்டுறானா. ஜிம்மின் பார்க்குறான். பார்த்துட்டு வி அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம ஜிம்மின் நிற்கிறான். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த மாதிரி எனக்கு இவனை பிடிச்சிருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. டே அப்படின்னு சொல்கிறாங்களா. கம்முன்னு இருங்கடா, ஆல்ரெடி வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுடா பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வி அங்கே போகிறானா இல்லை நீ எங்கே போறியா, இல்லை 2 பேரும் இங்கே இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை நாங்கள் 2 பேருமே இங்கே இருக்க போகிறதில்ல, நாங்கள் தனியாக போய் ஸ்டே பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற, சொந்த வீரை விட்டு போகிறீங்களா, ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா, நாங்கள் படிச்சிருக்கோம், அவனுக்குமே எல்லாமே தெரியும், அவன் பிடிச்சி தான் வந்தோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நாங்கள் கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பைக் எடுக்கலான்னு போகிறானா. அப்போ வீட்டில் திட்டுறாங்க, ஜிம்மின் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஜிம்மின் இருக்காளா, அவனோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ வி கூட தான் கிளம்புறான். வியோட அம்மா அப்பா பிடிச்சி நிறுத்துறாங்க, வி போகாதன்னு. பட் வியுமே கேட்கல. இதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வி இருக்கான் இல்லையா, அழகாக தூங்கி எழுந்துக்கிறான். ஜிம்மின் தான் பக்கத்தில் இருக்கான். வி அப்படின்னு கூப்பிடுறானா. ஜிம்மினா பார்த்துட்டு,
நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ஒர்க் விஷயமா 2 நாள் வெளியூர் போயிருப்பான். இப்போ தான் வந்திருப்பான். இதை பார்த்த உடனேயே வீக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அப்படியே ஏன்ச்சு ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மினா, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். நானும் தான் இனிமேல் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி போகிறதா இருந்தா உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் பார்த்துட்ருக்கான். அப்படியே 2 பேரும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் சீக்கிரமே வந்திருப்பான். வீக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பான். பார்க்குறான், என்னடா வீடே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிம்மின் தான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அப்படியே அழகாக நீல் டவுன் போட்டு, வி இப்போ சொல்லு, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இல்லை. 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். பட் நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தோம். எங்களுக்கு ஆனதெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம். எங்களுக்கு தேவைங்கிறத நாங்களே மேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை பார்த்து சிரிக்கிறான். ஸோ இப்போ ஜிமினாவும் அப்படியே ரிங்கை மாட்டி விடுறான். ஆர்மிஸ், இந்த ஹாப்பி எண்டிங்கோட சண்டே நம்ம விமின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.